வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னாங்க, தக்காளி பற்றி பார்ப்போம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 செடி வந்து நட்டிருக்கேன். அதனுடைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோட இணைப்பில் இருக்குது. லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன், பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் அது போட முடியல. நான் வந்து அந்த வீடியோலாம் இப்போ எங்கேருந்து செடி கொண்டு வந்தேன், என்ன வெரைட்டி கொண்டு வந்து நட்டிருக்கேன். முன்னாடி நட்ட செடி வந்து ஒரு 8ஆம் தேதி, ஜனவரி 8ஆம் தேதி நட்டுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 25ஆம் தேதி நட்டுது. இது எல்லாமே அதுக்கு அடுத்த லாட்டு வந்து ஜனவரி 8ஆம் தேதி நட்டுது இந்த வருஷம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லாட்டு வந்து நட்டிருக்கேன். இது என்ன வெரைட்டி, ஒரு செடியில் என்ன நமக்கு வருவாய் இருக்கும், எப்படி நம்ம வந்து வளர்க்கலாம், என்னென்ன உரம் என்னென்ன ஸ்ப்ரே பண்ணலாம், அதனோட வளர்ப்பு முறை என்ன எப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றியெல்லாம் நம்ம ஒரு ஃபுல் டீட்டெயில்டாக பார்ப்போம். நண்பர்கள்கிட்ட வந்து நான் வந்து தயவு செஞ்சு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக நான் கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, வீடியோவை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறையா கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து ஒரு படி மேலே போயிட்டு இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிதலோட குறைபாடு தான் நான் நினைக்கிறேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் வேறு, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு நம்ம தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது வேறு. மூணாவது, முயற்சியே பண்ணாமல் அதை தோல்வி ஒத்துக்கிறது ஒன்று. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு நடக்காத நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா நிறையா காரணங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது தான் இது எல்லாமே. ஏன்னா எல்லா விஷயம் வந்து நமக்கு உகந்த மாதிரி நடந்துருமா அப்படின்னா முடியாது இல்லைங்களா. நான் வந்து விவசாயம் பண்ணுற முறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி வந்து டிஃப்ரெண்ட்டான முறை. நான் வந்து எதுவுமே எடுத்த உடனே பார்த்திங்கன்னா அப்படியே பெரிய லெவலெல்லாம் பண்ணுறதில்ல. சின்னதாக பண்ணி அதுக்கப்புறம் அதில் கற்றுக்கிட்டு அதன் மூலயமா எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் நான் வந்து 100% கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து பெரிய லெவல் விவசாயத்துக்கு நான் போகிறது. இது வந்து நமக்கு சேஃப் ஜோன் வேறு. ஏன்னா சின்னதுலேயே நமக்கு அடிபட்டு தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்துடும், ப்ளஸ் நமக்கு வந்து அந்த அனுபவம் நமக்கு கிடைச்சிரும். அந்த ஒரு காரணம் தான் இல்லைங்களா. சரி, நம்ம இந்த தக்காளி பற்றி முழுமையாக சொல்கிறேன் பாருங்கள். நான் நட்ட வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னாங்க சாரதி. அது வந்து பார்த்திங்கன்னா சீசன் என்னென்ன சீசன் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் இறுதி வாக்கில் நம்ம நட்டோம்னா ஜூலை எண்டு வரைக்கும் ஒரு 6லேருந்து 7 மாதம் வரைக்கும் நம்ம தக்காளி மொத்தம் ப்ரொடக்ஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா, டூரேஷன் டைம் பார்த்திங்கன்னா 7 மாதம் நம்ம கொண்டு போகலாம். இதில் 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா செடி வளர்கிறதுக்கு, பூ வர்றதுக்கு, காய் பிடிக்கிறதுக்கு எல்லாமே டைம் ஆகிட்டு 3ஆவது மாதம் 75லேருந்து 80 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அறுவடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம மண் வளம், நீர் வளம் நம்ம பராமரிக்கிற பொறுத்து தான் இல்லைங்களா. இதுதான் வந்து தக்காளி செடியோட வளர்ப்பு முறை. இவ்வளோ தான். இதில் மாறுது அப்படின்னா நம்மக்கிட்ட தான் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். இதை தண்ணி சரியாக கட்டலை அப்படின்னா உங்கள் தக்காளியோட செடியோட வளர்ச்சி வந்து அங்கே நின்றுடும். இதெல்லாமே வந்து என்னோடய சொந்த அனுபவத்தை நான் கற்றுக்கிட்டதுங்க. அதேமாதிரி ஒரு தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக போய் தண்ணி நின்னால் கூட தக்காளி செடியோட வளர்ச்சி நிற்கும். நான் வந்து இந்த செடி நட்டு கரெக்டாக 30ஆவது நாள் பூ பூக்குது, 35லேருந்து 40 நாளாக பிஞ்சு பிடிச்சிச்சு, இப்போ 75ஆவது நாள் அறுவடை பண்ணியாச்சு. இதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தக்காளி செடியோட வளர்ப்பு முறையே இப்படி தான். முன்னோர்கள் பண்ணுவாங்க, சொல்லி அடிப்பாங்க பாருங்கள் அந்த ஒரு விஷயத்த. இந்த பட்டத்தில் நட்டால் இதில் பூக்கும், இதில் கதிர் வரும், இதில் அறுவடை நடக்கும், அப்படியே நடக்கும். ஆனால் இன்றைக்கி நம்மளால் அந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலச்சூழல் வந்து நமக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அதை எப்படி நம்ம மாற்றி அமைச்சிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நுணுக்கம் வந்து நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சுக்கிட்டால் ஜெயிச்சிடலாம். குறிப்பாக வந்து மல்லி செடி வந்து நான் வந்து 3 ஏக்கர் நான் நட்டுருக்கேன். எனக்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளோ செலவு வரும் அப்படிங்கிறது ஒரு மல்லித்தோட்ட விவசாயம் வச்சுருக்கிற நண்பர்களுக்கு தெரியும். அவ்வளோ செலவு பண்ணி நான் நஷ்டத்துக்கு நான் விவசாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. கரெக்டு தாங்கன்னு இவ்வளோ சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து என்னோடய தோட்டத்தில் அப்படியே இந்த வெள்ளை போர்த்த மாதிரி பூக்கும் எனக்கு. இது எல்லாமே மூல காரணம் நான் சொன்னது அதுதான். என்னென்னா நம்மளால் வந்து விவசாயத்தை பண்ணும்போது சில நேரங்கள் சில சறுக்கல்கள் வரதான் செய்யும். ஆனால் ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 6 மாதம் வந்து ஒரு குண்டு மல்லியில் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் 6 மாதம் நீங்கள் எடுத்தால் விட 12 லட்ச ரூபா
அதுக்கப்புறம் மல்லியில் வராமலே போட்டுமே பரவாயில்லையே. ஆனால் இதே 12 லட்சம் நம்ம வேறு எந்த தொழில் நம்ம செஞ்சால் நம்மளால் வர வைக்க முடியாது. அப்போது மல்லி செடி நம்ம நட்டு அதை வளர்க்குற நுணுக்கங்கள் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை வந்து ஒரு அறுவடைக்கு மேல் கவாத்து பண்ணணும், 4 நாள் காயணும், அடி உரம் பொட்டாசு ஃபேக்டாம்பஸு கால்சியம் நைட்ரேட்டு பொட்டாசியம் சோனேட்டு கொடுக்கணும், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டாம்பஸ் தரணும், ஆல்-16 தரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளிர் வரதுக்கு வந்து பொட்டாசியம் ஹியூமிட்டேட் வந்து நம்ம கொடுக்கணும் கம்பல்சரி, போரான் தரணும், ஜிப்ராலிக் தரணும், ஃபல்விக் ஹியூமிக் ஆசிட் தரணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே தராமல் நம்ம வந்து மல்லி வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுக்கும். அதை பண்ணுற செலவு கூட வராது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. துளிர் எடுக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குது, பூ பூக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குது. இப்படி பண்ணால் தான் வரும். அதேமாதிரி மேலே ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோய் தாக்குதல் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு நிறையா மருந்து இருக்குது. நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். இப்போ நம்ம தோட்டம் மல்லி தோட்டம்லாம் வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் இது தான். சில நேரங்கள் செலவு கூடும், சில நேரங்கள் அதுக்கு உண்டான ஒரு 2-3 மடங்கு நமக்கு லாபத்தை கொடுத்துரும் மல்லியில். அதேமாதிரி தான் தக்காளி செடியில் வந்து 100 டன் சொல்கிறான். அது 100 டன் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இப்போ நான் நட்டுருக்கிற மெத்தடில் 100 டன் எனக்கும் வராது தான், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து பந்தல் போடலையா, 2 குச்சி நடலை, நான் வந்து ஸ்ட்ரிங் எதுவுமே கட்டலை. ஒரு செடிக்கு பக்கத்தில் ஒரு குச்சி நட்டு அதை வந்து வளர்க்க போகிறேன். இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பை எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான். ஒரு பெரிய லெவல் 3 ஏக்கரில் நான் வந்து தக்காளி தோட்டம் அமைக்கணும் போது நான் முதல்ல எனக்கு நானே ஒரு பிராயச்சித்தம் பண்ணி பார்த்துக்கிறேன் எப்படி இருக்குன்றதை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் வந்து போகிறேன். இப்போ வந்து 2000 செடி நட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நட்ட 500 செடியில் வந்து பூ பூத்துருச்சு. கரெக்டாக 8ஆம் தேதி, ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நட்டது இந்த செடி. இன்றைக்கி தேதி என்னான்னு இன்றைக்கி வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி தான். ஸோ இந்த பிப்ரவரி 8ஆம் தேதி வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு மாதம். இந்த ஒரு மாதத்திற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடியும் வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்க ஸ்டேஜில் வந்து இப்போ செடி நிற்கிது நமக்கு. இன்னும் ஒரு 20 நாள் போச்சுன்னா பூ பூத்துரும். 65லேருந்து 75 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி வந்து தக்காளி கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செடி நமக்கு எவ்வளோ கொடுக்கும்? நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிலோ வேணும். இப்போ இந்த மெத்தடில் நமக்கு எப்படி வருதுன்னு நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணதுக்கப்புறமா 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ நம்ம அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம பண்ணலாம். அந்த மேற்கொண்டு பண்ணும்போது கூட நமக்கு சில இடர்பாடுகள் இருக்கும். விலை போகாது, மழை இருக்கும், பனி இருக்கும், செடியில் வந்து நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி தாங்க ஆகணும். நம்ம பண்ணாமல் நம்ம அதே ஸ்டேஜில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது அதே ஸ்டேஜில் தான் நம்ம இருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி நிலைமை பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து ஒரு 40,000 50,000 சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 ரிஸ்கி. இதே நம்ம விவசாயத்தில் இந்த மாதிரி தொழில் பண்ணும்போது நல்ல முறையாக பண்ணும்போது அரை நாள் வேலை பார்த்தா போதும், அரை நாள் நம்ம வந்து வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை வந்து நடத்தலாம். இதுதான் நம்மளோட கான்செப்ட். நான் சொன்ன உரங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இது நட்டதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு நட்டது சாரதி வெரைட்டி நட்டுங்க. ஒரு கன்று 50 காசு கிடச்சி. இங்கே பாருங்கள் பூ வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே வந்து ஒரு அடிக்கு பக்கம் வந்துச்சு செடிங்க. ஃபஸ்ட்டு நான் நட்டது சாரதி. 2வது வெரைட்டி நான் நட்ட ஒரு 1500 செடி வந்து பார்த்திங்கன்னா ஜிஜெண்டா கம்பெனியில் வர சாகோ வெரைட்டி. சாகோ வெரைட்டி தி பெஸ்ட்டு வெரைட்டிங்க. சாரதி ஓகே. அதுக்கடுத்து இன்னொன்று சிவம் சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது, அதுவும் நல்ல வெரைட்டி தான். இப்போது இந்த ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து 10 கிலோ கொடுக்கும். ரொம்ப 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 ஒஸ்ட்டு ஒன்றுமே நான் கவனிக்க மாட்டேன், அப்படியே சும்மா ஏனோ தானமே இருப்பேன் அப்படின்னா 5 கிலோ கொடுக்கும். இல்லை அதை விட ஒஸ்ட்டு 2 கிலோவது கொடுக்கும். அப்போ நோய் தாக்குதல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்போ அடி உரம் வந்து ஒரு நட்டதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வேருக்கு தான் முதல்ல நம்ம இம்பார்ட்டன்ட் தரணும். ஹியூமிக் ஆசிட் கலவை கொண்டு வந்து நம்ம செடிக்கு பக்கத்தில் ஊற்றணும். ஹியூமிக் கோல்டு தண்ணியில் கலந்து ஊற்றணும். ஊற்றிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், என்பிகே ப்ளஸ் யூரியா இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு செடிக்கு சுற்றி போடணும். போட்டுட்டு மண்ணை அடைச்சி விட்டுடணும். மறுபடியும் ஒரு 10 நாள் கழித்து ஆட்டுப்புழுகு இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டுப்புழுகு கொண்டு வந்து செடிக்கு பக்கத்தில் போட்டு விடணும். போட்டு நீங்கள் அந்தமாதிரி வளர்த்து பாருங்கள். மேலே ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து நம்ம மல்லி கிடைக்கிற அதே ஸ்ப்ரே கான்செப்ட் தான். அப்படி நீங்கள் வந்து செடிக்கு பக்கத்தில் அப்படியே மேலோட்டமாக நீங்கள் அடிச்சுக்கிட்டே மேலே கொண்டு வந்துடலாம். இது வந்து செயற்கை முறை. இயற்கை முறை பண்ணுற நண்பர்களுக்கு வந்து ஆட்டும் புழுக்க போடுங்க, வேப்பம் புண்ணாக்கு போடுங்க, கொட்டமுத்து புண்ணாக்கு போடுங்க, மலாட்டை புண்ணாக்கு போடுங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு கரைசல், பச்சை மிளகாய் கரைசல் இது கொண்டு வந்து அரைச்சி விடுங்க. 10 கரைசல் கொண்டு வந்து போடுங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா கூட மல்லி தக்காளி செடியும் சரி மல்லி செடியும் சரி ஓரளவு தான் கேட்கும். அதனால் நம்ம நண்பர்கள் வந்து ரெண்டுமே வந்து ரொம்ப ஓவராக செயற்கையும் பண்ணாமல் ஓவராக இயற்கையும் பண்ணாமல் ரெண்டும் கலந்த கட்டி பண்ணுங்கள். அது வந்து சிறப்பாக இருக்கும். நான் வந்து மண்புழு உரம் போடுறேங்க.
ஆட்டுப்புழுக்கை போடுறேன், ப்ளஸ் என்பிகேவும் யூரியாவும் போடுறேன். இது வந்து செயற்கை உரம் ரொம்ப ரொம்ப ரேரு, ரொம்ப கம்மி. நான் அதிகபட்சம் போகிறது வந்து மண்புழு உரம் தான் அதிகமாக பயன்படுத்தினேன். ஏன்னா தமிழ்நாடு வனத்துறை திருவண்ணாமலை மாவட்டத்தில் எனக்கு வந்து ஃப்ரீயாகவே எனக்கு வந்து ஒரு 4 மூட்டை 5 மூட்டை வந்து மண்புழு உரம் கிடைக்குது. எனக்கு தராங்க. நான் வாங்கிட்டு வச்சுட்டு ஃபுல்லாக மண்புழு உரம் தாங்க. அது போக வந்து தென்னை மட்டை வந்து நம்மகிட்ட தென்னந்தோப்பு இருக்குதுன்னா மட்டையை கொண்டு வந்து நல்லா ஒரு பள்ளத்தில் போட்டு மக்க வச்சு அதை கொண்டு போய்ட்டு கோகோ பீட்டாக கொண்டு போய் செடிகளுக்கு போடுறேன் நான். இது எல்லாம் முருங்கை செடிங்க சரி, தக்காளி செடி, இதுதான் நான் பண்ணுறேன். அற்புதமாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து சல்ஃபர் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, காப்பர் இருக்குது, அதுக்கப்புறம் எல்லா சத்தும் அதில் இருக்குன்றதுனால நமக்கு அது ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்குது. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடக்ஷனை வந்து கூட்டாத வரைக்கும் நமக்கு லாஸ் தான் வரும். ஏன்னா ஒரு ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணி 5 மூட்டை அறுத்தா என்ன லாபம் வரும்? வரவே வராது. ஒரு ஏக்கர் கரும்பு போட்டு 10 டன் கரும்பு அறுத்தா என்ன லாபம் இருக்கும்? வரவே வராது. இதுதான் மல்லியிலும் சரி, தக்காளியிலும் சரி, ப்ரொடக்ஷன் கூட்டணும். நான் சொன்ன பாருங்கள், என்பிகே 19 போடலாங்க. அதுக்கு அடுத்தது 10-26 உரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13-0-45. இந்த அடி உரம் 3 உரமும் தி பெஸ்ட்டு உரங்கள் வந்து தக்காளிக்கு. ஒரு 10 நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி போட்டு வளர்த்துருவாங்க. ஸோ நல்லா வளரும் செடி. அதே மேலே ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா மோனோகட்டாபாஸ் இருக்குது, சாப் பவுடர் இருக்குது, தைமத்தேசியம் இருக்குது, இமாஜின் பென்சோசைட் இருக்குது. இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் வந்து செடிகளுக்கு போட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா தரமாக இருக்கும். நல்லா ப்ரொடக்ஷன் நல்லா அதிகமாக வரும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 50 டன் ஆவரேஜாக கிடச்சி ரூ. 20 ரேட்டு போனால் கூட 10 லட்ச ரூபா நமக்கு லாபம் இருக்குது. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது விஷயம் தெரியும்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.